கதை நேரம். ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள். போன கதையோட தொடர்ச்சி. இப்படி அந்த பூதம் யாரடா அந்த முகமது அப்படின்னு கேட்டதும் நான் அந்த முகமதோட கதைய சொல்ல ஆரம்பிச்சேன். பாரசீகத்துல ஒரு ஊர்ல முகமது அப்படிங்கிற மகான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பொறாமைக்காரனும் இருந்தான். அவனுக்கு முகமதோட புகழ் மேல ரொம்ப பொறாம. இயற்கையிலேயே நல்லவராக இருந்ததால ஊர்ல இருந்த எல்லாருமே அவரை புகழ்ந்து வந்தாங்க. இது இந்த பொறாமக்காரனுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதனால இவன் முகமதுக்கு எவ்வளவோ தொந்தரவுகள் கொடுத்துட்டு வந்தான். இத பார்க்க சகிக்காத முகமதுவோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு. கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சா நன்மைதான் ஏற்படும் அப்படிங்கிற நெறிப்படி அவங்கிட்டையும் ரொம்ப அனுதாபம் காட்டி அன்போட நடந்து வந்தாரு இந்த முகமது. ஆனா அவனோ இந்த நல்ல எண்ணத்தை கண்டு கூட திருந்தாம மேலும் மேலும் அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்தான். இதனால முகமதுக்கு பொறுமையே போயிடும் போல இருந்துச்சு. அதனால சரி, நமக்கு ஏன் இந்த தொல்லை அப்படின்னு நினைச்சு அவரு தன்னோட வீடு வாசலை எல்லாம் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டாரு. அந்த காட்டுல ஒரு குடிசை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு வந்தாரு. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும், ஆஹா, முகமது இருக்கிறது காடுனாலும் அதுவே நமக்கு ஓய்வேடம் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக போய் அவரை பார்த்துட்டு வந்தாங்க. தன்கிட்ட கஷ்டம்னு சொல்லி வரவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆறுதல் சொல்லி அவங்களோட மனப்புண்ணை சரிப்படுத்துறது தான் முகமதுவோட வேலையா இருந்துச்சு. அதனால அங்க வர கூட்டத்துக்கு அளவே இல்லை. இப்படியே இருந்த சூழல்ல அந்த ஊரோட அரசனுக்கு மகள் ஒருத்தி இருந்தா. அந்த பெண்ணோட அழகையும் முக லாவண்யத்தையும் சொல்லி முடியாது. பூலோகத்துல வாழ்ந்த தெய்வ மாது அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அழகு. ஆனா அவளுக்கு ஒரு தீராத வியாதி இருந்துச்சு. அதாவது திடீர்னு அவ அழ ஆரம்பிச்சிடுவா. திடீர்னு அவ உடம்புல ஏதோ பூந்துகிட்டது போல தலையை அவிழ்த்து விட்டு ஆடவும் செய்வா. இந்த காட்சிய பார்க்கும் போதெல்லாம் மன்னருக்கு சொல்ல முடியாத மனவேதனை ஏற்படும். அதனால அவர் எத்தனையோ வைத்தியர்கள், மந்திரவாதிகள் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு காட்டினாரு. ஆனா அந்த வியாதியோ தீந்த பாடே இல்ல. இப்படி இந்த துக்கத்துல இருந்த மன்னர்கிட்ட ஒரு நாள் மந்திரி வந்து, மன்னா, நம்மளோட தலைநகருக்கு பக்கத்துல பெரிய காடு ஒண்ணு இருக்கு. அங்க முகமது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தெய்வ அருள் பெற்றவர் அப்படின்னும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதையே லட்சியமாக கொண்டவர் அப்படின்னும் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களோட மகளை பத்தி அவர்கிட்ட கேட்டா என்ன அப்படின்னாரு இந்த மந்திரி. இத கேட்ட மன்னரும், காட்டுல அவரை போய் நம்ம எங்கன்னு தேடுறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மந்திரியோ, மன்னா, வட திசையில சில மைல்கள் போனா ஒரு பாழும் கிணறு இருக்கிறதாகவும் அதுக்கு பக்கத்திலேயே தான் அவரோட குடிசை இருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மன்னரோ, சரி, அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையிலே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படிங்கிற செய்தி எப்படியோ வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது இந்த பொறாமைக்காரனோட காதலையும் விழுந்துச்சு. அவனுக்கு இத கேட்டதும் வயிறெல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னது, மன்னரே போய் முகமதுவை பார்க்க போறாரா? இது ரொம்ப தப்பாச்சே, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு மேலும் மேலும் பொறாம ரொம்ப அதிகமாச்சு. அதனால இந்த பொறாமக்காரனும் அந்த காட்டுக்கு ஓடி போனான். அங்க போனவன முகமது பார்த்துடவே அவருக்கு பழைய வருத்தமெல்லாம் மறந்து போச்சு. அவரு இவனை பார்த்து கூப்பிட்டு, என்ன சௌக்கியமா
அப்படின்னு கேட்டாரு. அவனும் இவருக்கு வணக்கம் சொன்னான். முகமது, நானு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும், கொஞ்ச தூரம் வாங்கல அப்படின்னு கூப்பிட்டான். சூதுவாது தெரியாத முகமதுவோ இவன் கூடவே பேசிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. இந்த பொறாமக்காரனுக்கு இந்த பாழும் கிணறு அங்க இருக்கிறது தெரியும். அதனால அந்த கிணறுக்கு பக்கத்துல இவரை கூட்டு வந்து நிறுத்தி, முகமது, இந்த கிணறு ரொம்ப ஆழமா அப்படின்னு கேட்டான். ஆழமா? தண்ணியே இல்ல, பாழுங்கிணறு இது அப்படின்னு சொன்னாரு முகமது. என்ன இப்படி சொல்றீங்க? உள்ள தண்ணி இருக்கு, நான் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னா இந்த பொறாமக்காரன். முகமதுவோ இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாரு. அவர் குனிஞ்சு பார்க்கும்போது இதுதான் சமயம்னு நினைச்ச இந்த பொறாமக்காரனோ அவரோட கால்களை தூக்கி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். அப்புறம் தன்னோட காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தலை தெறிக்க ஊருக்குள்ள ஓடி போயிட்டான். ஆனா கிணத்துல விழுந்த முகமதுக்கோ இந்த பொறாமக்காரன் எதிர்பார்த்தது போல பெருசா ஒன்னும் ஆயிடல. ஏன்னா அந்த கிணத்துக்குள்ள சில தேவ கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி பூமண்டலத்துக்கு வரதும், அப்படி வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஆற அமர இருந்து பேசுறதும் வழக்கம். முகமதோட அதிர்ஷ்டம், அவங்க தேடிக்கிட்டு இருந்த மறைவிடம் அந்த சமயம் இந்த பாழுங்கிணறாக இருந்துச்சு. அதனால முகமது விழுந்ததை பார்த்த அவங்களோ அவரை அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிடிச்சு அவரோட உடம்பு பாறையில மோதாதபடி அவரை காப்பாத்தினாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளவுதான்.